டெல்டா மாவட்ட விவசாயத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்றுத்தர வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அவர்களில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். குறுவை பொய்த்து போன நிலையில் சம்பாவையாவது காப்பாற்ற உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாய சங்கத்தினர் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். தஞ்சை ரயில் நிலையத்திற்கு பேரணியாக சென்ற 1000த்திற்கும் அதிகமான விவசாயிகள் தடையை மீறி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கும்பகோணம், திருவையாறு என பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் காலை 6 மணி முதலே ஆங்காங்கே விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையின் குறுக்கே கற்கள், மரத்தடுப்புகளை ஏற்படுத்தி விவசாயிகள் மறியல் செய்தனர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து கைது செய்தனர். விவசாயிகளின் அவல நிலையை இந்த அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு டெல்டா பகுதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடைபெறும் இந்த மறியல் போராட்டம் டெல்டா பகுதியில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டுள்ளது. தமிழக அரசு உடனடியாக தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். இங்கு இருக்கிற விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாய தொழிலாளர்கள் வேலையிழந்து நிற்கிறார்கள். விவசாயிகள் விளைநிலங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்கும் முகமாக உடனடியாக காவிரியின் பங்கு நீரை தமிழகத்திற்கு உறுதி செய்ய வேண்டும். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், அடுத்த சாகுபடிக்கு தேவையான நிதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் முன்பு கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவித்தனர். தாம்பரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து லேசான தடியடி நடத்தி விவசாயிகளை காவல்துறையினர் கலைந்து போகச் செய்தனர். திருச்சி, கடலூர், திருப்பூர் என தமிழகம் முழுவதும் விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவாக வணிகர்களும் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனரக வாகன உரிமையாளர்களும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.